அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை செல்லூர் டு குளமங்கலம் ரோட்ல பனங்காடின்ற ஏரியால கரெக்டா மெயின் ரோட்ல இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி ரோட்டு மேல ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோட கட்டியமைக்கப்பட்டிருக்க வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரோடு பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரோடு அமைச்சிருக்காங்க. முன்பக்க எழில் தோற்றம் நல்ல சிறப்பாகவே அழகாகவும் வடிவமைச்சிருக்காங்க. மிக நேர்த்தியா கட்டுமானத்தோட கட்டி அமைக்கப்பட்டிருக்க இந்த வீட்டோட முன்பக்கம் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பார்க்கிங் ஏரியால போனா தளத்துல போனா நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பெரிய எம்எஸ் கேட்டு ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இப்போ தளத்தில் நம்ம நல்ல கிரிப்பான டைல்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். இந்த பார்க்கிங் ஏரியா ஸ்பேஸும் ஓரளவு டீசெண்டாகவே இருக்குது. இங்கே இன்வெர்டர் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டோரோட கப்போர்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா 2 பக்கம் வால்லையும் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. அடுத்து இபி மீட்டர் கேபினெட் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்னாடி இங்கே 2 குழா கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்னாடி இருக்க பார்க்கிங் ஸ்பேஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோட ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போட மிக நேர்த்தியாகவும் கட்டியமைக்கப்பட்டிருக்க வீடை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த வீட்டோட தலவாசல் தான் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி ஒரு 2 படி ஏறி 3வது படியில் தான் தலவாசல் கதவை பிடிக்கணும். இந்த தலவாசலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான டீ குட்டில் பாலிஷ் பண்ணி ஒரு தலவாசல் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த படியெல்லாம் கிரானைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த வீட்டோட ஹால் பகுதி போய் பார்த்துருவோம். இப்போ இந்த வீட்டோட ஹாலில் உள் நுழைகிறோம். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா தளத்தில் நல்லா லைட் கலரில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த ஹாலில் இந்த வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணி ஒரு என்ட்ரன்ஸ் காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே செல்ஃபோன் ஸ்டாண்டு சார்ஜர் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஹாலில் அமைஞ்சிருக்க மல்டிமீடியா டிவி யூனிட் தான் பார்க்குறோம். அது போக பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்கில் அட்ராக்டிவாக மல்டி கலரில் லைட்டிங் எஃபெக்டோட பால் சீலிங் ஒர்க் பண்ணி நல்ல பிரம்மாண்டமாக இந்த ஹாலில் இந்த பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஓரளவு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா தளத்தில் ஃபுல்லாக 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மல்டிமீடியா கப்போர்டோடைய பூஜா கப்போர்டு இணைக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு டெய்லான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, பூஜா கப்போர்டு வார்ட்ரோப்பு. அடுத்ததாக பாருங்க, இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்ல பேக்ரவுண்டில் பூராமே பேனல் சீட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க, மல்டி கலரில் லைட்டு. அடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓரளவு நல்லா ஸ்பேஷியஸாக 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸோட இந்த ஹாலு நல்லா அருமையாகவே அமைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக மேலே அந்த பால் சீலிங் ஒர்க்கு வந்து நல்லா பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. நல்ல மல்டி கலரில் லைட்டு கொடுத்து நல்ல எஃபெக்டிவாக இந்த ஹாலில் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தரைத்தளத்திலே 2 பெட்ரூமோடைய கட்டி அமைச்சிருக்காங்க பாருங்க. ஓரளவு நல்ல நீளமாக அதே நேரத்தில் அகலமாகவும் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கிச்சனோட என்ட்ரன்ஸ் தான் பார்க்குறோம் பாருங்க. இது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாவோட என்ட்ரன்ஸு. அங்கே தான் லெஃப்டில் வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஓப்பன் கிச்சன் டைப்லேயே அமைச்சிருக்காங்க பாருங்க. அடுத்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா நல்லா கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த வீட்டோட கிச்சனில் உள்ளே போய் பார்த்துருவோம். தளத்தில் சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாடுலர் கிச்சன் செட்டப்போடைய ஃபுல்லாகவே கப்போர்டு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் மேடை எல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்க. இது ஒரு கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக இது ஒரு கிச்சன் வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. வித் கிளாஸோடைய இந்த வார்ட்ரோப் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு டெய்லான வார்ட்ரோப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அது போக அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அலமாரி ஒன்று வித் கிளாஸோடையே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு அடிச்சு கொடுத்துருக்காங்க. எந்த திங்ஸும் வெளியே தெரியாத அளவுக்கு
எல்லாமே ஸ்டோரேஜ் வச்சுக்கிறதுக்கு அவங்க கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் அருமையாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் டைப் கிச்சனாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஜன்னல் வசதி இருக்கு. வெண்டிலேஷனுக்கு ஃபேன் வைக்கிறதுக்கு ஹோல் எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்தது அப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வாங்க இப்போ இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். இந்த வீடு தரைத்தளத்தில் 2 பெட்ரூமோடய கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பெட்ரூமோட தளத்துலையும் அதே சேம் பேட்டர்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்ல லைட் கலர்ல கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமாவே இதை கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த பெட்ரூம்ல உள்ள போய் பார்த்துருவோம். அடுத்தது இந்த பெட்ரூம்ல வால்ல பாருங்க ஃபுல் லைட்டிங் டெக்கரேட்டிவ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணி மல்டி கலர்ல லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு தீபம் ஏற்றின மாதிரி அருமையான எஃபெக்ட்ல கண்டினியூட்டியா லைட் கொடுத்துருக்காங்க. அது போக மேலே பால் சீலிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்லா மல்டி கலர்ல பெயிண்ட் பண்ணி பால் சீலிங் ஒர்க்கு அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க முதல் பெட்ரூமை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைலான வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக மேலே லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல வார்ட்ரோப் கொடுத்துட்டாங்க, லாஃப்ட்ல கப்போர்டு கொடுத்துருக்காங்க, பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வால்ல ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணி மல்டி கலர் லைட் எஃபெக்டோட அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே 1க்கு 2 டோர் இருக்கு. ஒன்று அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இந்த வீட்டுக்கான ஓடிஎஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம வாஷிங் மிஷின் யூசேஜ் பண்ணுறதுக்கு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஓடிஎஸ் ஏரியாலையும் நல்ல தளத்தில் கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்லையும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்க. இங்கேயும் கொலா வசதி இருக்கு. வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு நம்ம இந்த ஸ்பேஸை பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு வெளிச்சமும் காத்தோட்டமும் நம்ம வீட்டுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஓடிஎஸ் அருமையாக உதவி பண்ணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீட்டோட ஜன்னல் பார்க்குற மேலே பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து இந்த வீட்டோட அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இந்த கீழே ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு பார்த்துருவோம் வாங்க. இந்த பெட்ரூம்ல இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஒரு இந்தியன் டைப்ல இந்த டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. அதுபோக இந்த டாய்லெட்ல வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்க. சென்டர்ல ஒரு கான்ட்ராஸ்டா ஒரு டைல்ஸும் ஒட்டி காமிச்சிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்கு. அது போக இந்த பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா நீட்டா டீசெண்டா மாட்டியிருக்காங்க. தளத்துல நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் டைல்ஸா ஒட்டியிருக்காங்க. நல்ல ஃபிட்டிங்ஸ்லாம் நீட்டாவே டீசெண்டாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பெட்ரூம்ல நம்ம வார்ட்ரோப் இருக்கிறத பார்த்துட்டோம், கப்போர்டு இருக்கிறத பார்த்துட்டோம். எஸ்பெஷலி இங்கனுக்குள்ள ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுவும் பார்த்துருவோம். அடுத்து மேலே பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாலில் பூரா ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணி மல்டி கலர் லைட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஓடிஎஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடய இந்த பெட்ரூம் அமைஞ்சிருச்சு. இப்போ மீண்டும் நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம். அப்படியே இந்த பெட்ரூமுக்கு நேர் எதிர் திசையில நம்ம இந்த வீட்டுக்கு தரைத்தளத்தில் செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு பேசேஜ் இருக்கு பாருங்க. இந்த பேசேஜ்ல நம்ம போகும்போதே ரைட் சைடில் காமன் அங்கேயே டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது இங்கே கொடுத்ததுனால நமக்கு ஒரு வகையில் என்னன்னா அந்த ஹாலில் இருக்கவங்களும் இந்த டாய்லெட் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு காமனாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த டாய்லெட் பார்த்துருவோம். இது ஒரு வெஸ்டர்ன் டைப்ல இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. தளத்துல பூரா நல்லா கிரிப்பான டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. அடுத்து வால்லையும் ஃபுல்லா டைல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சென்டர்ல ஒரு கான்ட்ராஸ்டா பிளாக் கலர்ல டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது போக ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா நீட்டாவே டீசெண்டாவே மாட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபிட்டிங்ஸ்லாமே நல்லாவே இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்கு இங்க ஜன்னலும் பிளஸ் ஸ்டோரேஜுக்கு இடமும் இருக்கு பாருங்க. லூவர் கிளாஸோட வெண்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அது போக இங்க மேல ஸ்டோரேஜுக்கு லாப்டும் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்ப நம்ம இந்த வீட்டோட தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க 2வது பெட்ரூமை பார்த்துருவோம். இந்த பெட்ரூம்லயும் அதே 4க்கு 2 சேம் பேட்டர்ன்ல நல்ல லைட் கலர்ல வெர்டிபி டைல்ஸ் அருமையா தளத்துல அமைஞ்சிருக்கு. அது போக இங்கேயும் நல்ல பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க. இதனால நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமாகவும் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. அது போக இங்கேயும் வால்ல ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணி மல்டி கலர்ல ஒரு டச் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டைலான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. மேல லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோடைய இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. அது போக இந்த பெட்ரூம்ல சீலிங்லையும் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்லா மல்டி கலர்ல டிசைன் பண்ணி
சீலிங்லையும் ஒரு அட்ராக்டிவா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம்லயும் வார்ட்ரோப் இருக்கு, கப்போர்ட் இருக்கு, ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. மொபைல் சார்ஜ் போட கூட ஸ்டாண்டு முதற்கொண்டு இருக்குங்க. அதுபோக இங்கே காமனாகவே இந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் ஒரு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் இருக்கவங்களும் இந்த பெட்ரூம்காரங்களை அசஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தோதாவே இது காமன் டாய்லெட்டாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீட்டு ஹாலில் இருந்து நம்ம இந்த வீட்டோட மொட்டை மாடி பகுதிக்கு பார்த்துட்டு வந்துடுவோம். நல்ல ஓரளவு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஹைலைட் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலைவாசலோட குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு 30 அடி ரோட்டில் மெயின் ரோட்ல இருந்து பனங்காடி மெயின் ரோட்ல இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஒரு 30 அடி ரோட்ல ரோடு உட்பட 2.25 சென்ட் இடத்துல கிட்டத்தட்ட பில்டிங் கட்டுமான சதுரடி பார்த்தீங்கன்னா ஒரு 870 சதுரடி கட்டுமானத்துல நல்ல நீர்வளம் மிக்க பகுதிங்க. இங்க போர் 300 அடி டெப்த் போட்டிருக்காங்க. முன்பக்க பார்க்கிங் ஏரியா இருக்கு. 2 பெட்ரூமோட அமைஞ்சிருக்கு. 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அருமையா பால் சீலிங் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்லா வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, கப்போர்டு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு லே அவுட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. பில்டிங்க்கும் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு இந்த அழகிய வீட்டுக்கு விலை 58 லட்ச ரூபா சொல்றாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. ஒருவேளை உங்க வீடோ சொத்தோ கொடுக்கணும்னா எங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.